அன்புள்ளம் கொண்ட உறவுகளை, அற்புதமான இந்த மதிய வேளையிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நிற்கும் மரங்களை பார்த்து, சாலை ஓரத்தில் மலையின் மேல் எவ்வளவு ரம்மியமாகவும் அழகாகவும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பாக வளர்ந்து நிற்கிறது. இதை பார்க்கும் பொழுது மனதில் உள்ள கஷ்டங்கள் அத்துணையும் மறந்து இன்றைய நிலைக்கு நாம் நிகழ்காலத்தில் அத்துணையும் மறந்து மகிழ்ச்சியாக வலம் வருவதற்கு ஒரு சிறப்பான இடமாக அமைந்து அருள் தருகிறது. அருள் என்பது இறைவனால் மட்டுமே தரக்கூடியது. ஆகையால் தான் அருள் என்ற வார்த்தை அந்த பதிவில் நான் சொன்னேன். எண்ணற்ற உயிரினங்கள் வாழும் இந்த காட்டில் நம் முன்னோர்களான ஆஞ்சநேயர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வணங்குங்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த பதிவை என் மனதளவில் பதிவு செய்ததற்கு சந்தோஷமடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். கோடைக்கானலில் இருந்து இறங்கும் பொழுது பெருமாள் மலை வழியாக இடதுபுறமாக இறங்கினால் பழனி முருகனை தரிசிக்கலாம். வலதுபுறமாக இறங்கினால் திண்டுக்கல், வத்தலகுண்டு, மதுரை போன்ற நகரங்களுக்கு செல்லலாம். அந்த வழியில் பெருமாள் மலையை தாண்டி சிறப்பாக உயர்ந்து நிற்கும் சாலையோர மரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் நான். அதுபோன்று நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற்று மகிழ வேண்டும், கண்டு மகிழ வேண்டும் என்று சிந்தனை செய்து சிறப்பாக என்னால் இயன்றவரை இந்த பதிவை பதிவிடுகிறேன். பார்த்து மகிழுங்கள் உறவுகளே. வாய்ப்பிருந்தால் வந்து கண்டு களியுங்கள் இந்த இடத்தில் உறவுகளே. வாழ்க வளமுடன். என்றென்றும் உங்களின் ஆதரவோடு சில பதிவுகளை இட்டு நானும் மகிழ்ந்து உங்களையும் மகிழ்விக்கிறேன் என்று நம்புகிறேன். வாழ்க வளமுடன். இந்த நாள் மட்டுமல்ல, வரும் காலங்களில் அத்துணை நாட்களுமே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் நாளாகவும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைய வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனை வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.